லாஸ்ட்டாக நான் வந்து இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இட்லியாக இருங்கள் சோமா வல்லியப்பன் அவங்க எழுதுறது. நம்மளை நம்ம எப்படி மதிப்பிடுறோம், நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோன்றவரை நமக்கு என்ன வந்து வரும் என்ன வராது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்மளை நம்ம கரெக்டாக மதிப்பிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களை மதிப்பிட முடியும். இந்த மதிப்பு நம்ம சரியாக பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி வந்து நம்மளை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக நம்ம இன்ட்ரடியூஸ் செய்யணும். இதுதான், இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் வந்து இதுதான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு நம்மளால் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியணும். அடுத்தவங்க முன்னாடி வந்து அவங்க இப்போ உதாரணமாக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு மெக்கானிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அவங்க பெரிய இன்கம் வாங்கினா அவங்க பெரிய இதாக நினச்சிக்கிட்டு நம்மளை நம்ம குறைச்சி நான் இவ்வளோ தான் வேலை பார்க்குறேன், இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்றது சொல்லாமல், நான் இதை படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த வேலை ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துகிறோமா, அல்லது குறைச்சி அவங்க முன்னாடி நம்ம குறைச்சி நம்மளை நம்ம வந்து மதிப்பிடுறோமா அப்படின்றது விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். அந்த இடத்துல சரியான முடிவு எடுக்க முடியும். இப்படிப்பட்ட நபர்கள், தன்னை மதிப்பிட்ட நபர்கள் சரியாக அவங்க வந்து ஒரு கடுமையான சூழ்நிலை நல்ல முடிவு எடுப்பாங்க, சரியான முடிவு எடுப்பாங்க, அடுத்தவங்களையும் மதிப்பாங்க, அடுத்தவங்களுக்கும் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அந்த விஷயங்கள் கொடுப்பாங்க. அவங்கள வந்து பாராட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு அங்கீகரிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக செய்வாங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல அவங்க ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அடுத்தவங்களை நம்மளை எப்படி நம்ம மதிப்பிடுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில்